எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் மொறுமொறுப்பான பொரி உருண்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, 3 கப்பு பொரி. இதுதான் தேவையான பொருள். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு எந்த கப்பில் அளவெடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே அளவெடுத்துக்கிறணும். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடணும். நம்ம கை விடாமல் கிளறப்ப அந்த வெல்லம் வேகமாக கரைஞ்சிரும், நுரை பொங்கி வரும். இது கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நுரையெல்லாம் அடங்கி நார்மல் ஆகணும். நுரைச்சி வர்றப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நுரை இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்போ நான் மீடியமில் வச்சுக்கிட்டேன். இதை கைவிடாமல் நம்ம கிளறினாதான் வெல்லம் அடியில் சட்டியில் பிடிக்காமலும் இருக்கும், வேகமாகவும் கரைஞ்சிரும். இதனால் கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ தண்ணி தெளிவாயிருச்சு. தெளிவானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பதம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பொரி உருண்டை செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம பதம் பார்க்குறதுக்கு 3 பதம் இருக்குது. அதில் 3ஆவது பதம் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று தண்ணியில் மேலே மிதக்கும், இன்னொன்று நார்மலாக நடுவில் நிற்கும், 2 சைடும் இல்லாமல் நடுவில் நிற்கும். 3ஆவது பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம போட்டோன்னா அடியில் நின்றோம். அதை நம்ம எடுத்து கீழே போட்டோம்னா சவுண்டு கேட்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ பதம் வந்துருச்சு. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் அளவு பண்ணணுமோ அதே கப்பில் 3 கப்புக்கு பொரி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெள்ளை பொரி வாங்காமல் மஞ்சள் பொரி வாங்கியிருக்கேன். நீங்கள் வெள்ளை பொரி வச்சும் செய்யலாம். 3 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்து அதில் அளந்து போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியத்தில் இல்லாமல் லோவாக வச்சுருக்கேன். அதாவது லைட்டான ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. அப்போ தான் பொரியை போட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா ஃபுல்லாகவே வெல்லமும் பொரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டும். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிடுவோம். ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப அடியில் பிடிச்சிரும், அப்புறம் கருகின வாடை வரும். அதனால் இந்த மாதிரி வச்சு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறுவோம். இதை கிளறி முடித்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு சட்டி எடுத்து கீழே வச்சுட்டு சூடாக இருக்கிறப்பயே என்ன செய்யணும்னா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி சுற்றி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டேவும் செஞ்சாதான் அடியில் பிடிக்காது. இல்லைன்னா அடியில் அந்த வெல்லம் பிடிச்சிரும், கருகின வாடை வர ஆரம்பிச்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இப்போ அடுப்பை விட்டு வெளியே எடுத்து வச்சதும் மிதமான சூடாக இருக்கப்பேவும் உருண்டை பிடிச்சிடணும். அதுக்கு கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிருவோம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது, உடஞ்சி போயிடும். சூடாக இருக்கிறப்பே உருண்டை பிடிச்சாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிருங்க, இல்லைனா உடைய ஆரம்பிச்சிரும். இப்படி உருண்டை பிடிச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 ரூபாய்க்கு பொரி வாங்கினாலே போதும். நம்ம வீட்டிலையேவும் இந்த மாதிரி பொரி உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். இதே ஒரு பாக்கெட் வாங்கணும்னா வெளியே 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு பொரி வாங்கிட்டு நம்மளே வீட்டில் இருக்க வெல்லத்தை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது பெரிய விஷயமே இல்லை. நல்லா டைட்டாக பிடிச்சாதான் அது இறுகி இருக்கும், உடையாது. கையில் அப்பப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்போ தான் வரும். பொரி உருண்டை செஞ்சாச்சு. 3 கப்பில் 20 பொரி உருண்டை வரும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை உடச்சி பார்த்தா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் ஹீட்டாக இருக்கிறப்பயே உருண்டை பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா அது சவுக்குன்னு ஆற ஆரம்பிச்சிடும், உருண்டையும் பிடிக்க வராது. அவ்வளோதான்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. காற்று போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்.